என்னங்க? இந்தாங்க தாத்தா, இத சாப்பிட்டு பாருங்க. அத்தை எடுத்துக்கோங்க. அக்கா எடுத்துக்கோங்க. பாட்டி எடுத்துக்கோங்க. சுவாதி அவங்களுக்கு கொடு. எடுத்துக்கோங்க. என்ன தாத்தா பாத்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்ன சித்தார்த்? அத்தை சாப்பிடுங்க அத்தை. பாட்டி சாப்பிடுங்க. ஐய தம்பி, இது நல்லவே இல்ல. சித்தார்த், இது என்ன வாயில வைக்க முடியல? நிஜமாவே இதெல்லாம் நம்ம கடையில இருந்து கொண்டு வந்த ஸ்வீட்ஸா? இது அஞ்சலி ஸ்வீட்ஸ் மாதிரி இல்லையே. அதேதான் நானும் கேக்குறேன். ஆமா சித்தார்த், இந்த ஸ்வீட் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? தாத்தா, இப்ப நம்ம சாப்பிட்டு பார்த்த இந்த மட்டமான ஸ்வீட்ஸை தான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு வர ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அங்க வேலை செய்யறவங்க குடுக்கறாங்க. ஏன்பா மனோ, இதுதான் நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ பாத்துக்கிற லட்சணமா? இதத்தான் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு சப்ளை பண்றீங்களா? தாத்தா இல்ல தாத்தா, என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆமா மாமா, சித்தார்த்த சொல்ல சொல்ல எங்களுக்கே இது ஷாக்கா தான் இருக்கு. நாங்க தினமும் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு பேட்சா செக் பண்ணாம வந்ததே இல்ல. தாத்தா, நாங்க செக் பண்ணும்போதெல்லாம் ஸ்வீட்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்க எப்படி தாத்தா அலோவ் பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் அஞ்சலி ஸ்வீட்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் தாத்தா. என்ன போய் இப்படி கேட்டுட்டீங்களே தாத்தா. அதுக்கு இல்லப்பா மனோ, இந்த கடையை நான் ஆரம்பிச்சதே கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் தரமான பாரம்பரியமான ஸ்வீட்ஸை கொடுக்கறதுக்கு தான். அதுவே இப்ப இல்லாம போச்சேப்பா. அது எப்படிப்பா என்னால தாங்கிக்க முடியும்? தாத்தா, இது எனக்கே தெரியாம நடந்திருக்கு தாத்தா. தாத்தா, எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தோணுது தாத்தா. நம்ம அஞ்சலி ஸ்வீட்டா இவ்வளவு கேவலமான டேஸ்ட்ல இருக்கு. இதை எப்படிப்பா கஸ்டமருக்கு கொடுக்க முடியும்? குடுக்கறாங்களே பாட்டி. இங்க பாருங்க, நாம கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே சரியா வராது. நீங்க மட்டும் இப்ப அங்க வந்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. அப்படி நடக்கலனா அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இது மட்டும் இல்ல, உங்களோட ஒவ்வொரு பிரான்ச்லயும் வேற மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன். சரி, வண்டி எடுங்க, நம்ம நெக்ஸ்ட் பிரான்ச்சுக்கு போலாம். அங்கேயும் நீங்க இதே மாதிரி காருக்குள்ளேயே இருங்க. அப்பதான் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்க. கடைக்கு வர கஸ்டமருங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்களுக்கே தெரியும். இவ்வளவு பெரிய ஸ்வீட் கடையில வேலை செய்யறவனுக்கு இது கூட தெரியல. இடியட்ஸ். இன்னும் நீங்க சரியாவே புரிஞ்சுக்கல. இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இங்கதான் நம்ம அடுத்த பிரான்ச் இருக்கு. வண்டி அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க. உங்களுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கேன், அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்க. சரி, நான் போறேன். ஒரு கிலோ லட்டு பேக் பண்ணுங்க. ஓகே மேடம். டேய் தம்பி, ஒரு கிலோ லட்டு மேடத்துக்கு பேக் பண்றா. என்ன சார் அது? 100 கிராம் கம்மியா இருக்கு. அது தெரிஞ்சும் அப்படியே பேக் பண்றாங்க. ஏமாப்பா சத்தம் போடுற? என்னாச்சு இப்போ?
இங்க பாருங்க, 1 கிலோ கேட்டா 900 கிராம் தான் இருக்கு. அதை அப்படியே பேக் பண்றாங்க. அததான் நான் கேட்டேன். ஏமா கரெக்டா தானே இருக்கு, அப்புறம் ஏன் கத்துற? யார் நான் கத்துறேனா? இது பாருங்க, அவர் மறுபடியும் ஏதோ பட்டன் ஆன் பண்ணதுனாலதான் அது இப்போ கரெக்டா காட்டுது. இதுல ஏதோ தப்பா இருக்கு சார். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. அம்மா தாயே, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உனக்கு வேணும்னா அந்த 100 கிராமையும் போட்டு கொடுத்துறேன். மறுபடியும் இந்த பக்கமே வந்துடாத. டேய் 100 கிராம் சேர்த்து போட்டு குடுறா. காலங்கத்தால தலைவலியை உண்டு பண்ணி